இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அக்கௌண்ட்ஸ் ரெண்டு ப்ராட் கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று பர்சனல் அக்கௌண்ட், இன்னொன்று இம்பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல்னு சொன்னாலே நேச்சுரல் பர்சன் நம்மள மாதிரி இருக்கிறவங்களோட அக்கௌண்ட். அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் ராமாஸ் அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன். ஆர்டிஃபிஷியல் பர்சன் அப்படின்னா ஒரு இன்ஸ்டிடியூஷனோட அக்கௌண்ட்டை ஆர்டிஃபிஷியல் பர்சன் சொல்லுவோம். ரெப்ரசன்டேட்டிவ் பர்சன் அப்படின்னா ஒரு ஹியூமன் பீயிங் ரிலேட்டடான ஒரு விஷயங்கள் அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணுறத ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் சொல்லுவோம். இப்போ நம்ம இம்பர்சனல் அக்கௌண்ட் அதை ரெண்டு டிவிஷனாக பிரிக்கிறோம். ஒன்று ரியல் அக்கௌண்ட், இட் டீல்ஸ் வித் ஆல் யுவர் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பொசிஷன்ஸ். அதில் பார்க்கக்கூடிய தொடக்கூடிய பொருட்கள் டேஞ்சிபிளாகவும், கண்ணால் பார்க்க முடியாத தொட முடியாத ஆனால் நம்ம உணரக்கூடிய பொருட்களை இன்டான்ஜிபிள் அசெட்ஸாகவும் கொடுத்துருக்கோம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். நாமினல் அக்கௌண்ட் நேற்று நான் சொன்னபடி இது லாபம் நஷ்டம் வரவு செலவு இது சம்மந்தமான விஷயங்களை இந்த அக்கௌண்ட்டில் பார்ப்போம். இனிமேல் அடுத்த கிளாஸில் ஜேர்னலைஸ் பண்ணுறதை பார்க்கலாம். தேங்க்யூ.